தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மே 14 வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உட்பட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மே 14 வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி தற்பொழுது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாகவே சற்று வெயிலின் தாக்கம் என்பது குறைந்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து குறிப்பாக 14ஆம் தேதி வரையிலுமே இடி மின்னலுடன் கூடிய ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 14ஆம் தேதி வரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து 15, 16 ஆகிய 2 நாட்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 14ஆம் தேதி வரையிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், அதே போல ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.